ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இடையில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்ஐ கேஸோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ரிசல்ட் எப்போ வரும், ஸோ வரதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா, அதை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஐ கிரேஸ் மார்க் கேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் ஸோ ஜட்ஜு புதுசாக மாறிட்டாங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட அடுத்த ஹியரிங் டேட் எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்த மாதம் 24ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 24ஆம் தேதி இதோட ஹியரிங் தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்தளவுக்கு ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த 25th கொஸ்டினுக்கு மட்டும் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அதுக்கு என்ன பதில்ன்றதை சொல்லுங்கன்ற மாதிரி தான் முன்னாடி ஒரு டைரெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ போர்டு நினச்சாங்க அப்படின்னா இந்த கேஸை எப்படியோ சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலை. ஸோ இந்த கேஸ் தீரணும் அப்படின்னா போர்டு மனசு வைக்கணும். ஸோ அடுத்த ஹியரிங் அடுத்த மாதம் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இப்படியே இழுத்துட்டே தான் போகுது இந்த கேஸ். ஹியரிங்காக போயிட்டே தான் இருக்க வழியே இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை. இதோட 3 ஜட்ஜு மாறிட்டாங்க. ஸோ பட் இதுக்கான சொல்யூஷன் இன்னும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த கேஸை போர்டு மனசு வச்சு கொஞ்சம் சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்புமே. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த எஸ்ஐயோட பிஎஸ்டிஎம் டிபார்ட்மெண்ட் பிஎஸ்டிஎம் கேஸ். ஸோ இந்த கேஸோட ஹியரிங் இந்த மந்த் 28 தள்ளி வச்சுருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேஸில் என்ன டீட்டெயில் அப்படின்னா, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு 20% பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கொடுத்தா, ஓப்பனில் வரக்கூடிய அந்த பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் 20% ரிசர்வேஷன் கொடுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2023 ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு. ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா திரும்ப அந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் ஹையர் போஸ்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிசியாக இருந்துட்டு அதோட அடுத்த கிரேட் எஸ்ஐயா எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் ஆகும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20% கொடுக்குறீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் அல்லாத ஓப்பனில் எழுதக்கூடிய அந்த பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த 20% கொடுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கேஸஸ்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கிரேஸ் மார்க் கேஸை எடுத்துக்கோங்க. இப்போ பிசியில் உங்களுக்கு தெரியும், இந்த கிரேஸ் மார்க் கேஸ்னால் இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் மாறினதுனால. ஸோ இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, அவங்களால திரும்ப ஒரு ரிசல்ட் விட்டு திரும்ப ஃபிசிக்கல் வச்சு திரும்ப ஒரு ப்ராசஸ் நடக்கணும் எக்ஸ்ட்ரா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். அதனால பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேஸஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி தான் இந்த ரிசல்ட்லாம் வரும். கிட்டத்தட்ட அப்படி தான் நடக்கும். பட் ஆல்ரெடி பிசி கேஸில் அவங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதை வச்சு இந்த கிரேஸ் மார்க் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அது எப்படி போகுன்றது அடுத்த ஹியரிங்கில் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக தலையிட்டு இந்த கேஸஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இப்போ பாஸ் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த இதில் இறங்குறாங்க. டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இறங்குறாங்க. ஸோ 2023க்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு. இந்த 2023ல் ரெக்ரூட்மெண்ட் வச்சு 2026ல் தான் போஸ்டிங் போட்டாங்க. அதே மாதிரி இப்போ 2025ல் வச்ச எக்ஸாமுக்கு இன்னும் போஸ்டிங் போடலை. ஸோ ஒரு எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடவே 3 இயர்ஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை பயங்கரமாக பாதிக்கும். அது எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, படிச்சுக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய டைம் அப்படியே வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு ஏஜ் பார் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சீக்கிரம் சால்வ் ஆனிச்சு அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.